வெயிலு என்ன வெயிலு இது பங்குனி மாச வெயிலு, சூடு என்ன சூடு இது சுட்டரிக்கும் சூடு, வாங்கிக்கோங்க சன்ஸ்கிரீமு தான், இது கொட்டாங்குச்சி சன்ஸ்கிரீமு தான். வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க, வந்து கொட்டாங்குச்சி சன்ஸ்கிரீன் வாங்கி யூஸ் பண்ணுங்க. என்ன சின்ன பொண்ணே, கொட்டாங்குச்செல்லாம் வித்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க போல. வாடி கரிப்பி, என்ன இந்த பக்கம்? அத நான் கேட்கணும், எங்க தெருவுல தான் இன்னைக்கு நீ கடையை போட்டிருக்க. அது இருக்கட்டும் கரிப்பி, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, நான் ஏற்கனவே கருப்பா பயங்கரமா இருக்கேனா. இப்ப அதனால என்ன, கருப்பு ஒரு அழகு தானே. அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் அடிக்கிற வெயிலு என்னை இன்னும் கருகருக்க வச்சிருது. இது வரைக்கும் நான் கருப்பா பயங்கரா இருந்தேன், இனிமேல் பயங்கர கருப்பாயிருவேன் போல தெரியுதே. சே, இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ற? இதுக்கு என்கிட்ட ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இருக்கு. என்ன, வீட்டுக்குள்ளே இருக்க சொல்ல போறியா? ஆமா, வீட்டுக்குள்ளே இருந்தா மட்டும் நீ வெளுத்துறையா போற? கருப்பும் அழகுதான் தெரியுமா, நான் எதுக்கு வெளுக்கணும், நான் இப்படியே இருந்துக்கிறேன். இருந்தாலும் இந்த சூரியனால என் ஸ்கின்னுக்கு எதுவும் டேமேஜ் ஆயிடக்கூடாதே, அதான் பயந்து போய் அழுகிறேன். கவலைப்படாதே கருப்பாயி, உன் கவலையெல்லாம் தீர்த்து வைக்க நானே இப்போ ப்ராடக்ட் வச்சிருக்கேன். கவலைப்படாதே கருப்பாயி, கவலைப்படாத கருப்பாயி, உன் கவலையெல்லாம் தீர்த்து வைக்க நானும் ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன். கவலைப்படாத கருப்பாயி. என் கவலை தீக்கிறதுக்கு உன்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கு? நீயே கொட்டாங்குச்சி வச்சு சேல் பண்ணிட்டு இருக்க. பாக்குறவங்களுக்கு இது கொட்டாங்குச்சி மாதிரி தான் தெரியும். என்ன சின்ன பொண்ணு, வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? பாக்குறதுக்கு மட்டுமே இது கொட்டாங்குச்சி மாதிரி தெரியுது, உண்மையிலே இது கொட்டாங்குச்சி தாண்டி கூறு கட்டவளே. நானே இந்த அடிக்கிற வெயில்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சு சின்ன பொண்ணு கிட்ட ஐடியா கேட்டா இந்த கொட்டாங்குச்சை வாங்கிட்டு போக சொல்றேன். சுத்த கூறு கட்டவளாட்டி இருக்க, இவளே ஒரு பிராட பிக்காளி. இவகிட்ட போய் நீ ப்ராடக்ட் வாங்க வந்தியாக்கும். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கும் கொட்டாங்குச்சிக்கு என்ன சம்பந்தம்? கொடையனால விட்டா தலைக்கு மேல பிடிச்சிட்டு போலாம், கொட்டாங்குச்சி என்ன குள்ளா மாதிரி கவுத்திக்கிட்டா போக முடியும்? வாடி என் நீலமண்ட நீலாம்பரி. சொல்லுடி என் சூனாப்பானா, இப்ப என்ன வேணும் உனக்கு? அடியே, என் பிசினஸ கெடுக்கிறதுக்கு ஏண்டி இப்படி வந்து நிக்கிற? ஆமா, நீ பாக்குறது பெரிய பிசினஸ், கொட்டாங்குச்சியை கவுத்தி போட்டு வச்சிருக்க. இது என்னடி பிசினஸ்? பிக்காளி பிசினஸ். கேளுங்க நீலாம்பரி அக்கா, நல்ல கேளுங்க. பாக்க இப்படிதாண்டி தெரியும், உள்ள பல மேட்டர் இருக்கு தெரியுமா? என்ன இங்க சத்தம், என்ன இங்க சத்தம்? நயன்தாரக்கா, நீங்க தான் இதுக்கு ஒரு சரியான முடிவை சொல்லணும். முடிவு? சரியான முடிவாத்தான் இருக்கு. என்னடி இழிப்பு உனக்கு? முழுசா சொல்றேன் டி. சொன்னா தானடி சொல் தெரியும், முடிவை சொல்லணும்னே நான் முடிவுன்னு சொல்லிட்டேன். வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லி அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது சின்ன பொண்ணு அக்கா தான் என்கிட்ட சரியான ப்ராடக்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன், உடனே இந்த நீலாம்பரி அக்காவும் வந்துட்டாங்க. பின்னாலே நீங்களும் வந்துட்டீங்கக்கா. வாங்க வாங்க, எல்லாருக்கும் மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓஹோ, இதுவரைக்கும் என்னன்னு தெரியாம தான் புலம்பிக்கிட்டு இருந்தீங்களா? அடியே கிறுக்கி, என்னன்னு இப்ப பாரு தெளிவா சொல்லடி பருக்கி. என்னடா இது கிறுக்கி தெரியும், அது என்னடா பருக்கி? ஏதாவது ஹிந்தியில திட்டுறாளோ? இங்க பாருங்க நயன்தாரக்கா, ஒரு இயற்கையான பொருளை இயற்கையான ஒரு கொட்டாங்குச்சியில வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னடி கொட்டாங்குச்சிக்குள்ளன்னா தேங்காய் தானே இருக்கும், அது இயற்கைன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். அதுக்கும் நான் கருப்பா இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அடியே, நீ கருப்பா இருக்கன்னா உங்க அம்மா கருப்பு அப்பா கருப்பு, அதனால கருப்பா இருக்க. இதுக்கு உனக்கு என்னடி சம்பந்தம்? வெயில் அதிகமா இருக்குன்னு சொன்னேனே, அதுக்கு இதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாங்களே. அடியே, என்ன தாண்டி சொல்லி வச்சிருக்க, ஒழுங்கா சொல்லே மட்டி. பங்குனி வெயில் பல்ல கட்டிக்கிட்டு அடிக்கி. இந்நேரம் எல்லாருக்கும் வெயிலால ஒரு சில பாதிப்புகள், ஸ்கின் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு. அதுக்காக என்கிட்ட பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குன்னு சொன்னேன். நீ சொல்றத பார்த்தா இந்த சிரட்டையத்துக்கு மூஞ்சி சொரிய சொல்லுவ போல. ஐயய்ய, சிரட்டையை தூக்கி மூஞ்சி சரிய சொல்லல, இந்த சிரட்டைக்குள்ள இருக்க ஐட்டம் தான் அது. பாரு பாரு நல்லா பாரு, கொட்டாங்குச்சியில மூடி போட்டு வச்சிருக்கேன். பாரு பாரு நல்லா பாரு, கொட்டாங்குச்சிக்கு பூட்டு போட்டு வச்சிருக்கேன். கொட்டாங்குச்சிக்கு ஏண்டி பூட்டு போட்ட லூசு? உள்ளேதும் பட்டுப்பூளு கண்ட வளர்ப்பாளோ இல்ல பட்டுப்பூச்சி வளர்ப்பாளா? பட்டுப்பூச்சிக்கும் அடிக்கிற வெயிலுக்கு என்ன சம்பந்தம்? அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த வெயிலுக்கு இதமா ஒரு சன்ஸ்கிரீன் செஞ்சு இந்த கொட்டாங்குச்சிக்குள்ள பூட்டு போட்டு வச்சிருக்கேன். என்னது சன்ஸ்கிரீனா? ஆமா ஆமா, இது புதுவிதமான தாய்லாந்து சன்ஸ்கிரீன். எல்லாரும் தாய் மசாஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாட்டி, தாய்லாந்துல மசாஜ் பண்றதா சொல்லுவாங்க. அந்த நாட்டுல தான் கொட்டாங்குச்சி சன்ஸ்கிரீன் புதுசா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வெயிலோட கொடுமை பொறுக்க மாட்டாம சன்ஸ்கிரீனே இப்பெல்லாம் சூடாயிருதான். என்னது சன்ஸ்கிரீனே சூடாயிருதா?
கருப்பா இருக்கிறவங்களும் வெள்ளையா இருக்கிறவங்களும் சூரிய கதிரால பாதிக்கப்படக்கூடாதுன்னு கொட்டாங்குச்சி சன்ஸ்கிரீன் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சன்ஸ்கிரீமை கொட்டாங்குச்சிக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. அதை நாம திறந்து நம்ம முகத்துல போடும்போது முகம் நல்லா ஜில்லுன்னு ஆயிருமா, வெயிலால பாதிப்பும் வராதான். ஓஹோ, அப்ப இந்த வெயிலால என் ஸ்கின்னும் டேமேஜ் ஆகாம இருக்கும்னு சொல்லுங்க. ஏண்டி கருவாச்சி, நாங்க வெள்ளையா இருக்கோம், சன்ஸ்கிரீன் வாங்கி போட்டு எங்க முகம் கருத்துறப்படாதுன்னு வைக்கிறோம். நீ கருப்பா தானடி இருக்கு, கருப்பட்டி மாதிரி, உனக்கு இருக்குடி சன்ஸ்கிரீன். ஐயய்ய, வெள்ளையா இருக்கும் கருப்பா இருக்கலாம் இதுக்கு எதுவுமே கிடையாதுடி. சன்ஸ்கிரீன் போட்டா மட்டும் வெள்ளையா மாற போறீங்களா? அப்படிலாம் என்ன கிடையாது. சூரிய கதிர்களோட தாக்கம் அதிகமா நம்ம மேல படாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சன்ஸ்கிரீம். அதனால கருப்பா இருக்கவங்களும் போடலாம். பாத்தீங்களாக்கா இப்படி பேசுறாங்க. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத காக்காச்சி. கருப்பா இருக்கிறவங்களுக்கு ஸ்கின்ல மெலனின் ஒரு சத்து அதிகமா இருக்கும். அதனாலதான் உங்க ஸ்கின் டோன் வந்து வேற மாதிரி இருக்கு. வெள்ளையா இருக்கவங்க எல்லாம் மெலனின் கம்மியானவங்க. சூரியன் ஈஸியா அவங்க முகத்தை கொத்தி குடிச்சிரும். அதனாலதான் அவங்க சன்ஸ்கிரீன் போட்டு அலையிறாங்க. ஐ ஜாலி ஜாலி. அப்ப சூரியனால எனக்கு அதிக பாதிப்பு வராதா? ஆமா, சொல்ல போனா உன்னோட ஸ்கின்னுக்கு ரொம்ப டேமேஜே வராது. சன்ஸ்கிரீன் போட்டாலும் பிரச்சனை இல்ல, போடட்டாலும் பிரச்சனை இல்ல. வெள்ளையா இருக்கிறது வியாதின்னு கூட தெரியாம என்கிட்ட வந்து வாய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடடே, கருப்பு தான் கட்டி வைரம், வெள்ளை வரும் சொல்லன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாலே இந்த காக்காச்சி. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. டன் டனக்கான் டன் டனக்கான் டன் டனக்கா டன். பூமியில முதலா பிறந்த மனுஷன் கருப்பு தான். மக்கள் பஞ்சம் தீர்க்கும் வந்த மழை மேகம் கருப்பு தான். இவ்வளவு நாள் கருப்பா இருக்கேன்னு நம்ம காக்காச்சியை கிண்டல் பண்ணீங்கல்ல, இப்ப பாத்தீங்களா அவ கருப்பா இருக்கிறதா அவளுக்கு பாதுகாப்பே. சரியா சொன்ன சின்ன பொண்ணு. அப்போ நாங்க வெள்ளையா இருக்கிறதுக்கு, எங்களை பாதுகாக்கிறதுக்கு தாய்லாந்து சன்ஸ்கிரீன் வாங்கிதான் ஆகணுமா? ஏன் நம்ம ஊர் சன்ஸ்கிரீன்லாம் ஆவாதா? அதுவா, இதெல்லாம் உள்நாட்டு சன்ஸ்கிரீன். இந்த மாதிரி வெளிநாட்டு சன்ஸ்கிரீன், அதுவும் கொட்டாங்குச்சி சன்ஸ்கிரீன் நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஒருவேளை நீங்க இதை வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்க முகம் இன்னும் கொஞ்சம் அழகாகும்னு நினைக்கிறேன். எக்கா, என்னக்கா இவ இப்படி சொல்றா? ஏற்கனவே எங்க வீட்டுக்காரர் என்ன பார்த்து அழகா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கலாம் நினைக்கிறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உன் புருஷன் புளிகி தள்ளுறான்னு நினைக்கிறேன். அட போங்கக்கா. சின்ன பொண்ணு, இந்த அக்காக்கு நான் அழகா இருக்கேன்னு பொறாமா. நீ குடு கொட்டாங்குச்சி சன்ஸ்கிரீனை எனக்கு குடு. என் அழகுக்கு நான் இன்னும் கொஞ்சம் அழகும் பாதுகாப்பு சேர்க்க போறேன். சாதாரண கொட்டாங்குச்சி சன்ஸ்கிரீன் கிடையாது, இதே தாய்லாந்து கொட்டாங்குச்சி சன்ஸ்கிரீன். ஆமா, தாய்லாந்துல இருந்தே கொண்டு வந்த சன்ஸ்கிரீமை நீ கொட்டாங்குச்சிக்குள்ள அடைச்சி வச்சியா, இல்ல அவங்களே கொட்டாங்குச்சியில இந்த மாதிரி பாக்ஸ் செஞ்சு வச்சாங்களா? அவனுக்கு என்ன டவுட் வருது? இந்த அக்காக்கு கொட்டாங்குச்சி மேல ஒரு டவுட். அக்கா, சன்ஸ்கிரீமை அங்க இருந்தே கொட்டாங்குச்சில தான்க்கா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர்ல இந்த மாதிரி எதுவும் பண்றாங்களா? நீங்க இது வரைக்கும் பாத்திருக்கீங்களாக்கா? டீச்சர், நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. நானும் பார்த்தது கிடையாதுடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு யாரெல்லாம் சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் சுபஸ்ரீக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ சுபஸ்ரீ. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பிரபா முகிலன், ஆதிலா, ஹரிலா, பிரியங்கா பொன்மலர், கணேஷ், மைஷாலினி மதுரை, செல்வம் தமிழ் செல்வம், ராதிகா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.